Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. And date 14/2/2026. இந்த வீடியோ மார்னிங் ஒரு 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா NTA தரப்புல இருந்து நீட் UG 2026க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கடந்த மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில மாணவர்கள் சப்மிட்டும் பண்ணிட்டாங்க. ஃபைனல் சப்மிட் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனல் சப்மிட் பண்ணினதுக்கு பிறகு ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் செஞ்சுட்டேன், இப்போது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா? அப்படி கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆச்சுன்னா நான் செஞ்சுருக்கிற அந்த மிஸ்டேக்குக்கு எனக்கு கரெக்ஷன்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. இப்போது கடந்த ஆண்டுகளில் NTA தரப்புலேருந்து கரெக்ஷன் விண்டோ எந்தெந்த பகுதிகளெல்லாம் உங்களுக்கு அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீட் UG 2026 கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு இந்த 2026க்கு நீட் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு தமிழ்நாடு, மற்ற ஸ்டேட் கவுன்சிலிங், அதே போல் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் இதெல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய விருப்ப கல்லூரியில் சீட் எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட் தேவைப்பட்டால் ரீஅலாட்மெண்ட்டும் முடிச்சுட்டு காலேஜெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் 2027 வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தேன் 1 இயருக்கான ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜாக கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் மூலமாக நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலன் பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி, அதே போல் அரசு ஒதுக்கீட்டில் வரக்கூடிய தனியார் கல்லூரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லேயும் நம்ம SAP Views யூடியூப் சேனல் மூலமாக கைடன்ஸ் பெற்றுக்கிட்ட நிறைய மாணவர்கள் இப்போது படித்து கொண்டுள்ளனர். இது தேவைப்படுற இந்த சர்வீஸ் தேவைப்படுற மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் இதனுடைய முழு விவரம் தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NTA ப்ராஸ்பெக்டஸில் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ அலவுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே சார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 8ஆம் தேதி உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 8th March 2026 அப் டு 11:50 PM வரைக்கும். கரெக்ஷன் பர்டிகுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 10th March 2026 12th March 2026 வரைக்கும். ஓகேங்களா? க்ளோசிங் டேட்டு 8th March, கரெக்ஷன் விண்டோ 10th March 12th March 2026 வரை. ஓகே, இப்போது எந்த மாதிரியான திருத்தங்களெல்லாம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு 2026 நோட்டிஃபிகேஷன் NTA ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு? 6th March 2026 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் as per the Annexure 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஃபீல்டுலையெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கானது. சரி, இப்போது இது வரைக்கும் அப்ளிகேஷன் போடலை அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா தவறு வராமல் அப்ளிகேஷன் போடுங்க. இது வரைக்கும் நான் போட்டுட்டேன் சார், அதில் ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்காக பதட்டப்பட வேண்டாம். அதற்கான தீர்வு என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது கடந்த ஆண்டு as per the Annexure 1 candidate shall be allowed to change any one of this field: father's name and qualification or occupation, mother name and qualification or occupation. அப்போ பெற்றோர்களுடைய பெயரில் இல்லை அவர்களுடைய தொழிலில் அவர்களுடைய
கல்வி தகுதியில் இதில் எய்தர் அப்பாவதோ இல்லை அம்மாவதோ செய்து கொள்ளலாம். 2 பேர்த்துக்கும் பண்ண முடியாது. அதில் ஏதாவது பிழை செய்திருந்தால் அதில் நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம். கேண்டிடேட் ஷல் பி அலோவ்டு டு சேஞ்ச் add ஆல் திஸ் ஃபாலோயிங் ஃபீல்டு. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் திருத்தம் செய்து கொள்ளலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், நான் தவறுதலாக என்னோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை போட்டுட்டேன் அப்படின்னா அதை மாற்றிக்கொள்ளலாம். கிளாஸ் 10லேயும் கிளாஸ் 12லேயும். ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, நான் தமிழ்நாடுன்னு போடுறதுக்கு பதிலாக அவசரத்தில் தெலுங்கானான்னு போட்டுட்டேன், இல்லைன்னா ஆந்திரான்னு கிளிக் பண்ணிட்டேன். இல்லை ஆந்திரா கேண்டிடேட்டாக இருந்தால் அதே போல் நான் திருத்தம் ஏதாவது தவறு பண்ணிட்டேன், இப்போ திருத்தம் பண்ணணுன்னா அதற்கு கடந்த ஆண்டு அனுமதி கொடுத்தாங்க. கேட்டகிரியில் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னோடய கேட்டகிரி ஓபிசி, நான் தவறுதலாக ஜென்ரல்னு போட்டுட்டேன். இல்லை நான் எஸ்சி கேட்டகிரி அதற்கு பதிலாக ஓபிசின்னு போட்டுட்டேன் அப்படின்னா இதில் மாற்றம் செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் கேட்டகிரியில் ஏதாவது மாற்றம் செய்கிற மாதிரி இருந்தால் அந்த கேட்டகிரிக்கு நீங்கள் கூடுதலாக பணம் செலுத்துகிற மாதிரி இருந்தால் அதை செலுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் ஜென்ரல் கேட்டகிரி இப்போ நான் போடும்போது தவறுதலாக ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அப்படின்னு போட்டுட்டேன், ஓபிசி அப்படின்னு போட்டுட்டேன். அப்போது நான் இந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது என்ன பண்ணேன், ஓபிசின்னு தவறுதலாக பண்ணிட்டேன், அதுக்கு 1600 ரூபா தான் கட்டியிருப்பேன். இப்போ நான் கரெக்ஷன் பண்ணும்போது நான் ஜென்ரல் அப்படின்னு கரெக்ஷன் பண்ண போகிறேன். ஜென்ரல் கேட்டகிரிக்கு என்டிஏ கொடுத்துருக்கிற எக்ஸாமினேஷன் ஃபீஸு 1700. அப்போ அந்த ஷார்ட்டேஜ் இருக்கிற 100 ரூபாயை செலுத்த வேண்டும். இதே தான் மற்ற கேட்டகிரிக்கும் பொருந்தும். ஓகேங்களா? 1000 ருபீஸ் கேட்டகிரியில், அதாவது 1700 ரூபா நான் ஜென்ரல் கேட்டகிரி, அதுக்கு பதிலாக நான் எஸ்சி ஆர் எஸ்டி இந்த மாதிரியான பிரிவில் தவறுதலாக போட்டுட்டேன். ஆனால் அங்கே 1000 ரூபா தான் கட்டினேன். இப்போ நான் ஓபிசியாக மாற்றணும் அப்படின்னா 600 ஷார்ட்டேஜாக இருந்தால் அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நான் ஜென்ரல்னு தப்பாக போட்டேன் சார், 1700 ரூபா கட்டியிருந்தேன். ஆனால் நான் ஓபிசி கேட்டகிரி, ஓபிசிக்கு இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நான் ஓபிசின்னு கரெக்ஷன் பண்ண போகிறேன், அதுக்கான ஃபீஸ் 1600 ரூபா தான், இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 100 ருபீஸ் திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்னா அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம், சப் கேட்டகிரியில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்து மறந்த மாதிரி நோன் போட்டிருந்தீங்கன்னா எஸ்ன்னு மாற்றிக்கலாம். இல்லை சார், நான் பிடபிள்யூடி கேட்டகிரி கிடையாது, தவறுதலாக எஸ்ன்னு போட்டுட்டேன், இப்போது நான் நோன் மாற்றிக்கலாமா அப்படின்னா அதற்கு கடந்த ஆண்டு அனுமதித்தார்கள். சிக்னேச்சரை தப்பாக அப்லோட் பண்ணிட்டேன், தவறுதலாக அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை செஞ்சுக்கலாம். அதாவது எங்கள் அப்பாவோட சிக்னேச்சர் எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டேன், அந்த மாதிரியும் ஒரு சிலர் செஞ்சுருந்தாங்க கடந்த ஆண்டுகளில். அதுக்காக சரி, நம்பர் ஆஃப் அட்டம்ப்டில் நான் 2 அட்டம்ப்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1ன்னு போட்டேன், 1 அட்டம்ப்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2ன்னு போட்டுட்டேன் அப்படின்னா அதை திருத்தம் செய்து கொள்ளலாம். கேண்டிடேட் ஷல் பி அலோவ்டு டு சேஞ்ச் த ஃபாலோயிங் பேஸ்டு ஆன் தர் பர்மனண்ட் அண்டு ப்ரெசன்ட் அட்ரஸ். என்னுடைய நிரந்தர முகவரியும் தற்காலிக முகவரியிலையும் நான் மாற்றம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா அதுக்கு அனுமதித்தார்கள். அதே போல் எக்ஸாம் சிட்டியை செலக்ட் பண்ணும்போது தவறுதலாக பண்ணிட்டேன், இப்போது அதில் நான் மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு அனுமதிப்பார்கள். மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், அதாவது மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் நான் தமிழில் டிக் பண்ணணும், ஆனால் ஹிந்தின்னு டிக் பண்ணிட்டேன், இல்லைன்னா இங்கிலீஷுன்னு டிக் பண்ணிட்டேன், தமிழுக்கு பதிலாக தெலுங்குன்னு டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பரை மாற்றுற மாதிரி இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம். ஓகேங்களா? இஃப் தேர் இஸ் அன் இம்பேக்ட் ஆன் த ஃபீ, இதை தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த கேட்டகரியை மாற்றும் போது உங்களுக்கு ஏதாவது
ஃபீஸ் வேரியேஷன்ஸ் இருந்தால் அதை நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்ஷன் இன் திஸ் ஃபீல்டு வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் அன் அடிஷ்னல் ஃபீஸ். அந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டில் உங்களுக்கு பேமெண்ட்டை முடித்ததுக்கப்புறம் தான் இந்த கரெக்ஷனை பண்ண முடியும். த ஒன்லி ஒன் டைம் கரெக்ஷன். இப்போது இந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கு பிறகு நீங்கள் உடனே ஒரு கரெக்ஷனை பண்ணிவிட்டு சப்மிட்டும் கொடுத்துட்டீங்க. சப்மிட் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 9, 10, 11, 12 3 நாள் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10ஆம் தேதியே கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி 10ஆம் தேதியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் முடிச்சுட்டு திரும்ப 11ஆம் தேதி நான் இன்னொரு கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், அதை எடிட் பண்ணி அப்படியே வச்சுட்டு லாஸ்ட் டேட்டில் என்ன பண்ணணும், இன்னும் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஏதாவது கரெக்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் கரெக்ஷன் செய்து கொள்ளலாம். சரி, இப்போது சார் இங்கே கொடுத்துருக்கிற அனெக்சரில் கொடுத்துருக்கிற இந்த தவறை தவிர நான் மற்ற பிழைகள் செய்துவிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, என்டிஏக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியிலேருந்து என்டிஏக்கு மெயிலை போடுங்க. இந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அதுக்கான ப்ரூஃபோட நீங்கள் மெயில் போடும் பட்சத்தில் நிறைய பேர் அதே மாதிரியான தவறுகள் செஞ்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த அனெக்சரில் உங்களுடைய தவறுகளும் சேருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இல்லைன்னா உங்களுக்கான ரிப்ளை மெயில் வரும், நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கான சொல்யூஷன் இது அப்படின்னு என்டிஏ தான் வந்து உங்களுக்கு தீர்வு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் அதிகபட்சமாக எந்த விதமான அப்ளிகேஷனும் என்டிஏ தரப்பிலிருந்து ரிஜெக்ட் எதுவும் ஆகவில்லை. ஓகேங்களா? அதனால் மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டேன், நான் 2 வருஷம் ரிப்பீட் பண்ணேன், 1 இயர் ரிப்பீட் பண்ணேன், என்னால் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற டென்ஷனில் படிக்காமல் விட்டுறாதீங்க. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு மிக மிக குறைந்த வாய்ப்புகளே உள்ளன. அதனால் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியாச்சுன்னா அடுத்தது நீங்கள் படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதை நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பதட்டமடைய வேண்டாம். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது பொருந்தும். வீடியோ இன்னமும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துடுங்க. அதற்கு முன்னதாக நீங்கள் வந்து எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுறது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன் இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் ஓஎம்ஆரோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க,
அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.